அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. நமது ஜெகத்குரு ஐயா அவர்கள் சொல்லிய முறைப்படி குரு பஞ்சகாவியா தயாரிக்கிறதுக்கு அதிக நாட்கள் ஆகுது, அதிக செலவாகுது. அப்படிங்கும்போது நமக்கு கிடைக்காத பட்சத்தில் அவசரமாக தேவைப்படுது, ரொம்ப விலை கம்மியாக வேணும், எந்த செலவுமே இல்லாமல் சுலபமாக தயாரிக்கக்கூடிய ஒரு முறையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த முறையை தயாரிக்கிறது சம்மந்தமாக இப்போ நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், 30 லிட்டர் மழை நீர். இது மழை நீராகவும் இருக்கலாம், இல்லது அருவி இல்லை வர நீராகவும் இருக்கலாம். அப்படி எதுவும் கிடைக்காத பட்சத்தில் நம்ம போர் வாட்ரு, குளோரின் கலக்காத போர் வாட்டர் இருக்கலாம். இது மழை நீர், ஒரு 30 லிட்டர் மழை நீர். அதுக்கு புளிச்சக்கீரை ஒரு 2 லிட்டர் சாறு எடுக்கணும், இன்னும் எடுக்கலை. அதுக்காக புளிச்சக்கீரை ஒரு 2 லிட்டரு. ஏற்கனவே குரு பஞ்சகாவியை தெளிப்பு செய்த மண் ஒரு கையளவுக்கு, ஏற்கனவே குரு பஞ்சகாவியை தெளிப்பு செய்த மண். நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை. பச்சை பசு சாணம், நாட்டு மாடாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை பசு சாணம் ஒரு 2.5 கிலோ சாணம். அடுத்தது ஏற்கனவே தயாரித்த குரு பஞ்சகாவியா ஒரு 3 லிட்ரு. இதை வச்சு நம்ம ஒரு 30 லிட்டர் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கான மூலப்பொருட்கள் தான் இது. நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஏற்கனவே பட்ட வீடியோவில் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம சொல்லியிருந்தோம், சுலபமாக குரு பஞ்சகாவியா தயாரிக்கிறதுக்கு. அதன் பிரகாரம் இப்போ பாருங்கள், புளிச்சக்கீரை சாறு 2 லிட்டரு. பாருங்கள், இது புளிச்சக்கீரை சாறு. இதாங்க புளிச்சக்கீரை சாறு. பாருங்கள், 2 லிட்டரு புளிச்சக்கீரை சாறு எடுத்துட்டோம். இப்போ இந்த புளிச்சக்கீரை சாறு 2.5 கிலோவில் சாணம், இந்த சாணத்தை கலக்கிறோம். 2.5 கிலோ சாணத்தை கலக்கிறோம். புளிச்சக்கீரை சாறில் சாணத்தை கலக்கிறோம். நாட்டு மாட்டு சாணம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. பாருங்கள் எப்படி 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 நுர வருது பாருங்கள், பயங்கரமாக நுர வருது பாருங்கள். அப்படியே பாருங்கள். நாட்டு சர்க்கரை அப்படியே கீழே வச்சு அந்த 2.5 கிலோ புளிச்ச கீரை சாறில் இப்போ 2.5 கிலோ சாணத்தை கலக்கிறோம். 2.5 கிலோ சாணம். ரெண்டரை கிலோ சாணங்க இதில் கலந்துருக்கணும். இதில் ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரையை கலக்கணும். ஒரு நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கிலோ. இப்போ 2.5 கிலோ புளிச்சக்கீரை சாறில் 2.5 கிலோ சாணம், ஒரு 1/2 கிலோ அது ஒரு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை கலக்கணும். பாருங்கள் கலவை பாருங்கள் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். அப்படி அது வேணும் சர்க்கரையை நாட்டு சர்க்கரை போதும். பாருங்கள், இன்றைக்கி தான் கலக்கிறோம். இதை ஒரு நாள் அப்படியே வச்சுருக்கணும். இப்போ இன்றைக்கி இப்போ டைம் என்னங்க, மணி 11, நாளைக்கு 11 மணி வரைக்கும் இப்படியே வச்சுருக்கணும். வச்சுருந்துட்டு நாளைக்கு சாயந்தரமாக ஏற்கனவே நம்ம 30 லிட்ரு மழை நீர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, மழை நீர்
இதை இந்த கலவையை 30 லிட்டர் மழை நீரில் கலந்துடணும். நாளைக்கு சாயந்தரம் தான் கலக்கணும். அதோட மண், ஒரு கைப்பிடி அளவு மண் கலக்கணும். ஏற்கனவே தயாரித்த குரு பஞ்சகாவியம் 3 லிட்டர் எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டையும் நாளைக்கு தாங்க கலக்கணும். இன்றைக்கி இன்றைக்கி இது ஒரு நாள் இருக்கணும். இது ஒரு நாள் இருந்தால் தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோஸ் டெவலப் ஆகின்னு ஐயா சொல்லிக்கிறாங்க. இது நாளைக்கு சாயந்தரம் கண்டினியூ என்னன்னு பார்க்கலாங்க. நன்றி. வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இன்று ரொம்ப ஒரு முக்கியமான இந்த பசுமை புரட்சிக்கான ஒரு முக்கியமான பதிவை நான் போட போகிறேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ நம்ம குரு பஞ்சகாவியம், அதாவது என்னது, சாணம், நெய், நாட்டு சக்கரை, இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ரேஷியோ கலந்து 3 நாள் வச்சு அதன் பிறகு பால், தயிர், இளநீர், கற்றாழை, கடுக்கா, ஜெயநீர், கொழிஞ்சி கஷம், இதெல்லாம் நம்ம குரு பஞ்சகாவியம் ரெடி பண்ணிட்டோம். சப்போஸ் எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 30 லிட்டரோ இல்லை ஒரு 40 லிட்டரோ குரு பஞ்சகாவியம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி நம்ம பயிர்களுக்கு, நம்ம விவசாய நிலங்களுக்கு நம்ம தெளிச்சிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் இந்த குரு பஞ்சகாவியத்தை பழைய மாதிரி நம்மளால் ரெடி பண்ண முடியல. அதுக்கு இணையாக, அதுக்கு ஈக்குவலாக அதே வீரியமிக்க நான் ஒரு குரு பஞ்சகாவியத்தை ரெடி பண்ணணும் ஐயா. வாட்டி ரெடி பண்ணிட்டேன், திரும்பவும் அடுத்து அதே மாதிரி எல்லாம் சேர்த்து எனக்கு அந்த பொருள்கள்லாம் என்னால் இது பண்ண முடியல, அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னா, அந்த குரு பஞ்சகாவியத்துக்கு இணையான ஒரு இதை இப்போ நான் சொல்ல போகிறேன். ரொம்ப குறிப்பாக, ரொம்ப முக்கியமாக அதை கவனிக்கணும். அதாவது நான் குரு பஞ்சகாவியம் பண்ணிட்டேன், நான் செடிகளுக்கு, பயிர்களுக்கு, எல்லாத்துக்கும் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இப்போ 30 லிட்டர் குரு பஞ்சகாவியம் நான் ஆரம்பத்தில் பண்ணியிருக்கேன். திரும்ப அடுத்து இன்னொரு 30 லிட்டர் குரு பஞ்சகாவியம் நான் பண்ணணும். ஆனால் அதுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இது பண்ணி என்னால் அதை ரெடி பண்ண முடியலை. அந்த மாதிரி பட்சத்தில் அதுக்கு இணையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் மழை தண்ணி எடுத்துக்கணும். இது முதல் தரம், மழை தண்ணி முதல் தரம். மழை நீர் இல்லாத பட்சத்தில் அருவி நீர், இயற்கை அருவியிலேருந்து வரக்கூடிய அந்த அருவி நீர் 30 லிட்டர். அதுவும் கிடைக்காத பட்சத்தில் போர் தண்ணி, ஆக மொத்தத்தில் குளோரின் கலக்காத தண்ணி, அந்த குளோரின் உப்பு கலக்காத தண்ணி. ஆக மழை நீர் முதல் தரம், 2ஆம் தரம் அருவி நீர், இயற்கையாக வரக்கூடியது, 3வது போர் தண்ணி, குளோரின் கலக்காத போர் தண்ணி. இது 30 லிட்டர் எடுத்து வச்சுக்கணும். அதாவது எனக்கு 30 லிட்டர் குரு பஞ்சகாவியம் தேவைன்னா அதுக்காக இந்த 30 லிட்டர் சொல்கிறேன். இந்த 30 லிட்டர் இந்த நீரில் மழை நீரோ அல்லது அருவி நீரோ அல்லது போர் தண்ணி 30 லிட்டர் எடுத்து இதை நான் வீரியமிக்க குரு பஞ்சகாவியமாக இதை நான் மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறது? இந்த 30 லிட்டர் நீருக்கு என்ன பண்ணணும், 3 லிட்டர் குரு பஞ்சகாவியத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். அதாவது 10 கோணம், ஏற்கனவே நம்ம குரு பஞ்சகாவியம் எல்லா பொருள்களும் போட்டு நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, பண்ணி 21 நாள் வச்சு பயிருக்கு நம்ம தெளிச்சிருப்போம்ல, அதுலேருந்து ஒரு 3 லிட்டர். இப்போ என்ன பண்ணணும், முதல் நாள் அப்போ பசுஞ்சாணம் ஒரு 2.5 கிலோ, அதாவது ஃப்ரெஷ்ஷாக எடுத்த பசுஞ்சாணம் 2.5 கிலோ, சிகப்பு தண்டு உள்ள புளிச்சக்கீரை இலைச்சாறு 2.5 லிட்டர். சரிங்களா? சப்போஸ் சிகப்பு தண்டு உள்ள புளிச்சக்கீரை இலைச்சாறு கிடைக்காத பட்சத்தில் சாதா புளிச்சக்கீரை, அதாவது இலையிலேருந்து தண்டுலேருந்து எல்லாமே பச்சையாக இருக்கும், அந்த புளிச்சக்கீரையும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் சிகப்பு தண்டு கிடைச்சா சிறப்பு, அது இல்லைன்னா சாதா புளிச்சக்கீரையும் அந்த வேலையை செய்யும். இப்போ என்ன பண்ணணும், முதல் நாள் 2.5 கிலோ பசுஞ்சாணம், ஃப்ரெஷ்ஷாக எடுத்த பசுஞ்சாணத்துக்கு 2.5 லிட்டர் புளிச்சக்கீரை சாறு கலந்து, இது கூட 1/2 கிலோ நல்ல தரமான நாட்டு சக்கரை கலந்து நல்லா கலக்கி இது ஒரு நாள் அப்படியே வச்சிடணும். ஆக இந்த ஒரு நாளில் என்ன ஆகுனா, கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாகிடும். நொதித்தல் தன்மை ஏற்பட்டு கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உருவாகிடும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ 30 லிட்டர் மழை தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்களா, மழை தண்ணியோ அல்லது அருவி நீரோ எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த 30 லிட்டர் மழை நீரில் இப்போ ஒரு நாள் ஊற வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பசுஞ்சாணமும் புளிச்சக்கீரையும் நாட்டு சர்க்கரையும் கலந்த அந்த கலவையை 30 லிட்டர் மழை நீரில் 2வது நாள் அப்படியே கலக்கிடணும். ப்ளஸ் இது கூட 10க்கு 1, அதாவது 3 லிட்டர், 30 லிட்டர் மழை நீர்னால் 3 லிட்டர் குரு பஞ்சகாவியமும் ப்ளஸ் இதனுடன் ஒரு நாள் வச்ச
சாணம், புளிச்சக்கீரை, நாட்டு சக்கரை கலந்து இந்த கலவையை கலக்கி இதை ஒரு 21 நாள் கலக்கி 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 விட்டுட்டு வரணும், காலை மாலை. அப்படி செஞ்சாச்சுன்னா இப்போ எவ்வளோங்க இருக்குது, 30 லிட்டர் மழை தண்ணி ப்ளஸ் இது கூட 3 லிட்டர் குரு பஞ்சகவ்யம் 33 லிட்டர் ஆகிடுச்சு. பசுஞ்சாணம், புளிச்சக்கீரை, நாட்டு சக்கரை கலந்தது அது ஒரு குறைஞ்சது ஒரு 4 லிட்டர் 5 லிட்டராவது வரும். ஆக நமக்கு 40 லிட்டர் 21 நாளுக்கு அப்புறம் 40 லிட்டர் குரு பஞ்சகவ்யம் நமக்கு கிடைச்சிடும். அப்போ எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி குரு பஞ்சகவ்யம் செஞ்சாவே போதும். அதிலிருந்து 10க்கு 1 எடுத்து மழை தண்ணீரில் 10க்கு 1 கலந்து பசுஞ்சாணம், சிகப்பு தண்டு உள்ள புளிச்சக்கீரை அல்லது சாதா புளிச்சக்கீரை ப்ளஸ் நாட்டு சக்கரை கலந்த கலவையை ஒரு நாள் கலக்கிட்டு அது அப்படியே 2வது நாள் மழை தண்ணியில் கலந்து 21 நாள் வச்சாச்சுன்னா அந்த 21 நாளுக்குள்ளே நம்ம முன்னாடி குரு பஞ்சகவ்யம் பண்ணல அத்தனை பொருட்கள் போட்டு பண்ணதுக்கான வீரியம் இதில் கிடச்சிரும். அது இதை நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். வழக்கம் போல் 1 லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த 21 நாள் மழை தண்ணியில் வச்ச அந்த குரு பஞ்சகவ்யத்தை 30லேருந்து 50 மில்லி கலந்து நம்ம செடிகளுக்கு பயிர்களுக்கு நம்ம தெளிக்கலாம். ஸோ இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப செலவில்லாதது. இது மூலிமா நம்ம குரு பஞ்சகவ்யத்தை ஒரு வாட்டி செஞ்சால் போதும். அது மூலிமா அதுலேருந்து 10க்கு 1 சொல்யூஷன் எடுத்து நம்ம மழை தண்ணியில் கலந்து இது கூட சாணமும் புளிச்சக்கீரையும் நாட்டு சக்கரை கலந்த கலவை எல்லாம் கலக்கி இது ஒரு வீரியமிக்க குரு பஞ்சகவ்யமாக நம்ம மாற்றிடலாம். இதனால் செலவில்லை, ஆனால் இதனுடைய ஈல்டு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அது பேசும்போது. அதாவது 30 லிட்டர் மழை தண்ணி இருக்குது. அந்த மழை தண்ணீரில் 3 லிட்டர் இதுக்கு முன்னாடி செஞ்ச குரு பஞ்சகவ்யம் ப்ளஸ் இதனுடன் நான் முன்பே சொன்ன மாதிரி 2 கிலோ பசுஞ்சாணம் 2.5 கிலோ பசுஞ்சாணம் 2.5 லிட்டர் புளிச்சக்கீரை சாறு 1/2 கிலோ நாட்டு சக்கரை கலந்த இந்த கலவை ஒரு நாள் வச்ச இந்த கலவையை அப்படியே கலந்துடணும். ப்ளஸ் இது கூட ஏற்கனவே இப்போ நம்ம முன்னாடி குரு பஞ்சகவ்யம் பண்ணியிருந்தோன்னா அந்த குரு பஞ்சகவ்யம் நம்மளுடைய விவசாய நிலங்களுக்கு நம்ம தெளிச்சிருப்போம்ல. அதாவது குரு பஞ்சகவ்யம் தெளித்த அந்த மண், அந்த விவசாய மண், அந்த மண் ஒரு கைப்பிடி அளவு இது எல்லாமே ஒன்றா கலந்துடணும். 3 லிட்டர் குரு பஞ்சகவ்யம் கலக்கணும். அந்த சாணம், புளிச்சக்கீரை, நாட்டு சக்கரை கலந்த கலவை ஒரு நாள் வச்சதை உள்ளே போடுறோம், கலக்கிறோம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு குரு பஞ்சகவ்யம் தெளித்த அந்த மண் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா இது ஒரு 21 நாள் வச்சு இதை அப்படியே நம்ம விவசாய நிலங்களுக்கு 1 லிட்டருக்கு 30லேருந்து 50 மில்லி கலந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏற்கனவே குரு பஞ்சகவ்யம் தெளிக்கப்பட்ட அந்த மண் வேணும். அந்த விவசாய மண் ஒரு கைப்பிடி அளவு அந்த மண். சரிங்களா? நன்றி.